நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தனிமணி, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எல்லா வேலையும் செஞ்சு காட்டுங்க. ஏய் தனிமணி, தனிமணி, அட ஓடிட்டானுங்க. என்ன தைரியம் அவனுக்கு? அவனுக்கு நான் சும்மா விட போறதில்ல. இப்ப என்ன பண்றது குருவே? இப்ப இந்த எல்லா வேலையும் யாரு எனக்கு கத்து தருவாங்க? தயவு செஞ்சு நீங்க கத்து தரீங்களா? நானா? கத்து கொடுங்களேன் குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எல்லா வேலையும் நான் உங்களுக்காக செஞ்சு காட்டிட்டு இப்ப நீங்க எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு காட்டுங்க. ஆனா குருவே, இன்னைக்குதான் எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டீங்களே. இப்ப நான் இந்த எல்லா வேலையும் நாளைக்கு பண்றேன். ஒருவேளை நாளைக்கு நான் எதையாவது மறந்துட்டேன்னா அப்ப நாளைக்கு இந்த வேலையெல்லாம் திரும்ப எனக்கு பண்ணி காட்டுங்க. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க என்ன முட்டாளாக்கி இருக்கீங்கல்ல? எல்லா வேலையும் என்னைய பண்ண வச்சிட்டீங்கல்ல? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களோட இந்த புத்திசாலித்தனமே உங்களுக்கு வினையாக போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. 2000 தங்க நாணயங்கள் 3 நாளைக்குள்ள. அதுதான் எதுவும் தோண மாட்டேங்குது பட்டு. குருஜி, நீங்க அவரை சாணியல்ல வைக்க நினைச்சீங்க. ஆனா திட்டம் தலைகீழா போயிடுச்சு. நீங்களே சாணியல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் மாட்டு கொட்டாயில எல்லா வேலையும் உங்களையே பண்ண வச்சுட்டாரு. கழுதைகளா, உங்களுக்கு தெரியாது. நீங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்ன நடந்துச்சு? அடே, நான் அவனை குனிஞ்சு நிமிந்து அவ்வளவு வேலை செய்ய வச்சதுல அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண அழுதுட்டான். ஆனா குருஜி, நீங்க எதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணரை இவ்வளவு வேலை வாங்குனீங்க? அது ஏன்னா உடம்புல வலு இல்லன்னா நடனம் ஆட முடியாது. நடனமா? ஐயோ, நான் சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு அவன்கிட்ட நேரமும் இருக்காது. அப்புறம் தங்க நாணயங்களையும் சம்பாதிக்க முடியாது. வணக்கம் மகாராணி. வணக்கம் குருவே. நீங்க பண்ற காரியம் சரியானதாவே இல்ல. நான் என்ன பண்ண மகாராணி? நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மாட்டு கொட்டகையில இருந்து சம்பாதிக்க சொல்லி சவால் விட்டீங்க. நீங்க அவரை அங்க கஷ்டப்பட வச்சிட்டு இருக்கீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல மகாராணி. விஷயம் என்னன்னா, விஷயம் என்னவா வேணாலும் இருக்கட்டும் குருவே, ஆனா நீங்க பண்ற காரியம் தவறானது. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எந்த விதமான தவறும் நடக்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. குருஜி, மகாராணி சின்னாதேவியை தடுத்து நிறுத்துங்க. மகாராஜா கிட்ட உங்களை பத்தி புகார் பண்ண போறாங்க. குருஜி, உங்க கதை முடிஞ்சது. ஏதாவது பண்ணுங்க. அவங்க மகாராஜா கிட்ட இல்ல, மாட்டுக்கோட்டைக்கு போறாங்க. ஒருவேளை அங்க இருக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு உதவி செய்ய போறாங்களா என்ன? அப்படி மட்டும் இருந்ததுன்னா இந்த சவால நான் தோத்துருவேனே. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். மகாராஜாவுக்கு வணக்கம். குருவே, நீங்க இந்த நேரத்துல ஏதாவது முக்கியமான விஷயமா? விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் ரவையையும் வைக்கோலையும் வச்சு கிச்சடி பண்ணிருக்கேன். குருவே, நல்ல வேளை நீங்களே இங்க வந்துட்டீங்க. சொல்ல போனா முதல்ல நான் அந்த கிச்சடிய ஒரு பிராமணருக்கு தான் பரிமாற நினைச்சேன். உங்களை விட சிறந்தவரா இதுக்கு வேற யார் இருக்க முடியும்? இல்ல, நான் பிராமணன் இல்ல. என்ன? இல்ல, நான் இந்த பிராமணன் இல்ல. நான் அந்த பிராமணன்.
அதாவது எனக்கு இப்ப பசிக்கல. இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க அதை கட்டி கொடுத்துருங்க, நான் அதை கடவுள் சிவனுக்கு படைச்சிடுறேன். இது சரியா இருக்கும். குருவே நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு கிச்சடி கொண்டு வரேன். தப்பிச்சிட்டீங்க. ஆமா மகாராஜா. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க குருவே. மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த மொத்த விஜயநகரத்திலையும் எல்லாருக்கும் எவ்வளவு பிடிச்சவர்னு, அதோட எல்லாரும் அவரை எவ்வளவு பாராட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால மகாராஜா அவரை நேசிக்கிறவங்க இல்ல அவரை பாராட்டுறவங்க யாராவது மாட்டு கொட்டகைக்கு போய் உதவிடுவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சொல்ற விஷயத்த நானும் ஏத்துக்கிறேன். இந்த மொத்த விஜயநகரத்திலயும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நலன் விரும்பிகளும் அவரை நேசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உதவி பெறத என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. மகாராஜா, சூரியன் உதிக்கும் போது எப்படி இருள் மறைஞ்சிருமோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை நாம நம்ம கண்ணால பார்க்கும்போது பிரம்மை அப்படிங்கிற இருள் அகண்டு போயிடும். மகாராஜா, இப்ப நான் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை, நீங்களே நேரா மாட்டு கொட்டைக்கு போய் அங்க ஒரு முறை பார்த்தா நல்லா இருக்கும். சரி, நான் வரேன். வாங்க மகாராஜா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பட்டு, அந்த தொகையை சம்பாதிக்கிற வரைக்கும் தான். ஆனா நீ அதை எப்படி சம்பாதிக்க போற? இங்க தான் விக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் ரொம்ப இயல்பான மனிதர். அவர்கிட்ட நேரடியா நான் உதவுறேன்னு சொன்னேன்னா அது அவருடைய சுயமரியாதையை காயப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனா நான் அவருக்கு கண்டிப்பா உதவிதான் ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பெரிய மகாராணி நீங்களா? வணக்கம் பெரிய மகாராணி. வணக்கம். சரி, என்ன யோசிச்சிருக்கீங்க? 2000 தங்க நாணயங்களை சம்பாதிக்க நீங்க ஏதாவது வழியை யோசிச்சிருக்கீங்களா? இல்ல மகாராணி, இன்னும் எதுவும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவேன். இப்ப நீங்க இதை சொல்லுங்க, நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தீங்க? நான் கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன். நான் அங்க போய் சின்னதா 1000 சிவலிங்கத்தை பண்ணி சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை பண்ண விரும்புறேன். அதனால எனக்கு மாட்டு கொட்டாயில இருந்து மண்ணு தேவைப்பட்டது. பெரிய மகாராணி, நான் உடனே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சும்மாலாம் வேண்டாம். ஆம், அந்த மண்ணுக்கான விலையை நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கணும். இல்லனா அது மங்களமானதா கருதப்படாது. இந்தாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, 2000 தங்க நாணயங்கள். ஆனா பெரிய மகாராணி, இது ரொம்ப குறைவானது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா பெரிய மகாராணி, கொட்டகையில இருக்கிற மண் விலையே இல்லாதது. அதனால நீங்க எதுவும் தராமலே இதை எடுத்துட்டு போங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா இந்த மண்ணை நான் பூஜைக்காக வாங்குறேன். இதை இலவசமா வாங்கிட்டு போக முடியாது. எனக்கு தெரியும் பெரிய மகாராணி, நீங்க எனக்கு உதவ விரும்புறீங்கன்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இந்த சவால் மிகவும் கடினமானதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த தங்க நாணயங்களை நீங்க ஏத்துக்கோங்க. உங்களுடைய நல்ல மனசையும் எனக்கு உதவணுன்ற நல்ல எண்ணத்தையும் நான் கோடான கோடி முறைகள் வணங்குறேன். ஆனா என்னால இதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்க முடியாது. என்னால எப்பவும் அநியாயத்துக்கு எப்பவும் ஒத்துழைக்க முடியாதுன்னு சொல்லுவீங்களே, அப்படி இருக்கும்போது என்னால எப்படி மகாராஜாவுக்கு அநியாயம் பண்ண முடியும்? மகாராஜா சொல்லிருக்காரு இல்லையா, நான் 3 நாளைக்குள்ள இந்த மாட்டு கொட்டகைக்குள்ள இருந்து 2000 தங்க நாணயங்களை சம்பாதிச்சு காட்டணும். அதுவும் என்னுடைய தகுதி மற்றும் உழைப்பு மூலமா, உதவி மூலமா இல்ல பெரிய மகாராணி. ஒருவேளை இந்த சவால்ல நான் தோத்து போனாலும் கூட அந்த தோல்வி எனக்கு இந்த ஏமாற்றத்தை விட ரொம்ப பிடித்ததா இருக்கும். அற்புதம். உங்களை நினைச்சா பெருமையா இருக்க. மகாராஜா, நீங்களும் இங்கயா? வணக்கம் மகாராஜா. ஏன் நான் இங்க மாட்டு கொட்டகைக்கு வரக்கூடாதா? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்துட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நல்லதுதான். மகாராணி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நான் கோவில்ல பண்ண போற பூஜைக்காக இங்க இருந்து மண் எடுத்துட்டு போக வந்தேன். அதுக்கான விலையை தர கூட நான் முழுமையா முயற்சி பண்ணேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணர் அதை வாங்கிக்க முடியாதுன்னு மறுத்துட்டாரு. இது ஏமாற்றமா இருக்கும்னு சொல்றாரு. அவரோட உழைப்பு மற்றும் திறமையாலதான் சம்பாதிச்சு காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு உங்க உழைப்பின் மீதும் உங்க திறமையின் மீதும். நன்றி மகாராஜா. வாங்க மகாராணி.
குருவே சொல்லுங்க. ஒருவேளை ஏதாவது வேலை விடுபட்டு இருந்ததுன்னா அதையும் உங்களை வச்சே பண்ணிடுறேன். உங்களை நீங்களே பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல. ஐயோ, எனக்கு உங்களை பார்க்க பாவமா இருந்தது, அதனாலதான் நான் உங்களுக்கு உதவுனேன். அப்படியா? இனி பண்ண மாட்டேன். சை. மகாராணி கிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப எங்க இருந்து சம்பாதிக்கிறது? வணக்கம் குருஜி. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சௌதாமினியோட வீட்டுக்கு ஏன் வந்தீங்க? இல்ல நாங்க சௌதாமினி தேவி இல்ல, நாங்க மந்தாகினி தேவிய பார்க்க வந்தோம். ஆனா மந்தாகினி தேவி இங்க இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியல. உண்மையாவா? சரி, ஓடுங்க இங்க இருந்து, போங்க. சௌதாமினி, உந்தன் காதலன் நான் தானே, உன்னை தேடி இங்கு வந்தேனே, உன்னா செய்ற நேரம் வந்ததே, நீயும் இப்போ என்ன பாரு, இப்ப நான் வந்துட்டேன். வா 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 வா. சௌதா, என் சௌதா, நான் எப்படி என் மனநிலையை உன்கிட்ட சொல்றது? ஐயோ சௌதா, உன்னை புரிஞ்சதுனால என்னோட இதயம் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தது. லேப்டாப் 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 லேப்டாப்னு என் கண்கள்ல இருந்து கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்தது. புச்சக் 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 புச்சக்குன்னு. வா, நீயும் நானும் சேர்ந்து காதல் மழையில நனையலாம். நாம நனைகிற நனையில இனி எப்பவும் காயவே கூடாது. அட சௌதா, சௌதா, சௌதா. அட, திரும்ப அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு, அட சௌதா, உன்னோட அழகான முகத்தை காட்டு. உன்னோட அழகான முகத்தை பார்த்துட்டு மகாராஜாவுக்கு ஒரு அன்பளிப்பு கொண்டு போனா அந்த அன்பளிப்பு கண்டிப்பா மகாராஜாவுக்கு பிடிக்கும். இப்ப போர்வையை வளைக்கிட்டு உன் முகத்தை காட்டு. மந்தானா, மந்தானா சொல்றத கேளு. நான் கேட்க வேண்டியதை எப்போ கேட்டுட்டேன். மேகமா என் பக்கத்திலேயே இத்தனை நாள் சுத்திக்கிட்டு இருந்துட்டு இப்ப காதல் மழையில நனையலான்னு நீங்க அந்த சௌதாமணியை கூப்பிடுறீங்களா? இல்ல 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 இல்ல, உனக்கு புரியல. அது நான் சும்மா அவன்கிட்ட விளையாடுறதுக்காக அப்படி சொன்னேன். ஏன்னா நீதான் எனக்கு முன்னாடியே தெரியும். ஐயோ மந்து, வெறும் உன்னோட நல்ல பார்த்தாலே இது என்னோட பிரியமான மந்துன்னு நான் சொல்லிடுவேன். சும்மா போய் சொல்லாதீங்க. என்னோட விளையாடுறதுக்கு அதெல்லாம் சொன்னீங்க? இல்ல, ஆமா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன இந்த மாதிரி உங்களோட விளையாடுனா நீ அப்படியே கோபப்படுவ. அப்படி நீ கோபப்படும் போது உன்னோட முகம் அப்படியே செவந்துரும். அப்படி உன்னோட முகம் செவந்து போகும்போது அப்ப நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்ப மந்து. உண்மையாவா? உண்மையாதான். மணி, நம்மளுடைய கிழமை இருக்கானே இந்த உலகத்துல இருக்கிறதுலே மோசமான ஆளு. பாரு, மந்தாகினி தேவி அவன் பேச்சு திறமையால எப்படி மயக்கிட்டான்னு பாரு. இந்த கிழவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். தனி, கொஞ்சம் என்னோட வலது பக்கமா பாரு. நீ வலது பக்கம் பாரு. பெரியவங்க சொன்னது உண்மைதான். மேல இருக்கிற கடவுள் ஒரு கதவை மூடுனான்னா வேற ஏதாவது ஒரு ஜன்னல்ல கண்டிப்பா அவன் திறந்து விடுவான். இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்பி ஆரம்பி ஆரம்பி. மணி நல்லா கேட்டுக்கிட்டு இருக்குல்ல. நம்ம குருஜியும் சௌதாமினி தேவியும் விளையாடிட்டு இருக்கிற சத்தம் இது வரைக்கும் கேக்குது இல்ல? பாரு பாரு பாரு, குருஜியும் சௌதாமினி தேவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இவங்க மேல யார் கண்ணும் பற்ற கூடாது. நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஜோடிங்க இப்படியே இருக்கணும். அப்புறம் இந்த சௌதாமினி தேவியும் நம்ம குருஜியும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் யாரு பின்னாடி நம்ம குருஜி தேனி மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரோ அந்த மந்தாகினி தேவி ஒரே அடியா போயிடணும். அட தனி, பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி. சௌதாமினி தேவி நீங்க இங்க, அப்படின்னா உள்ள இருக்கிறது. சௌதா, நான் சொல்றத கேளு. மந்து, நான் சொல்றத கேளுமா? கேளு கேளு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா.
அடடா! ஆஹாஹாஹா! மூளைக்குள்ள என்ன ஒரு திட்டம் உதிச்சிருக்கு. இப்ப நான் 2000 தங்க நாணயங்கள் என்ன 3000 4000 தங்க நாணயங்களை கூட சம்பாதிச்சிடலாம். மாடே, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இப்ப நான் உன்னை ஒரு அதிசயமான மாடுன்னு சொல்லி வித்தாகணும். இது மூலமா நான் சவால்ல ஜெயிச்சிடுவேன். அட, அப்படி எப்படி உங்களால ஜெயிக்க முடியும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? வந்துட்டேன். நீங்க இந்த போட்டியில ஏமாத்தி ஜெயிச்சிடலாம், நான் அப்படி விட்டுடுவேன்னு நினைச்சீங்களா? இல்ல 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 இல்ல. அட, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? சீ, சாதாரண மக்களை ஏமாத்துறீங்களா? என்ன பேசுறீங்க குருவே? என்னால எப்படி பிரஜைகளை ஏமாத்தி அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியும்? நான் என்ன உங்கள மாதிரியா என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? நான் பிரஜைகளை ஏமாத்துறேன்னா? நீங்களே உங்க வாயால சொல்றீங்கன்னா உண்மையதான் சொல்வீங்களா இருக்கும்? என்ன இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சவால்ல நான் கண்டிப்பா வெற்றி பெற்று உங்களுக்கு காட்டுறேன். நீங்க எப்படி வெற்றி அடைகிறீங்கன்னு நானும் பார்க்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வாங்க வாங்க வாங்க. கொசுக்களின் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கணும்னா வரட்டிகளை வாங்கிட்டு போங்க. 10 விரட்டி ஒரே ஒரு தங்க நாணயம் தான். வாங்க வாங்க, 10 விரட்டி ஒரே ஒரு தங்க நாணயம் சிவ தான். சிவ 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 சிவா. இந்த வரட்டிகளை எல்லாம் நீங்க ஏன் வித்துக்கிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாட்டு கொட்டகையில விஜயநகரத்தோட மக்களுக்கும் உரிமை இருக்கு. பொதுமக்களே, மாட்டு சாணத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட வரட்டி உங்களுக்கு எவ்வளவு வேணும்னாலும் நீங்க எடுத்துட்டு போகலாம். கூடையோட தூக்குங்க, எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க போங்க. அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க 2 அடி பாஞ்சீங்கன்னா நான் 4 அடி பாயுவேன். அவ்வளவு சுலபமா நான் உங்களை சம்பாதிக்க விட்டுற மாட்டேன். போங்க, போய் கொட்டகையில இருக்கிற வேலையை பாருங்க. சாணத்தை அள்ளி போட்டுட்டு மாடுகளுக்கு வைக்கோல் வைங்க. நல்லா வந்துட்டாரு என்னோட மோதிரத்துக்கு. குருஜி, குருஜி. எப்ப பார்த்தாலும் நீ உன் புத்தியை பயன்படுத்துறதுக்கு இதுதான் விளைவு. அப்புறம் கேளு, சாணத்தை தொட்ட கையால என்ன தொட்டுடாத, சரியா? மண்ணா? இந்த மாடுகள்லாம் எப்பத்துல இருந்து மண்ணு சாப்பிட ஆரம்பிச்சது? மண்ணு? இதுலயும் மண்ணுதான் இருக்கு. இதுலயும் மண்ணுதான் இருக்கு. கடவுளே, இதுலயும் மேல தவிடு கீழே மண்ணுதான் இருக்கு. அது சரி, இதுதான் விஷயமா? இந்த கொட்டகைகளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு குருவோடது. ஓ குருவே, இப்ப இந்த ஊழல இருந்து உங்களை காப்பாத்திக்க உங்ககிட்ட எந்த ஒரு வழியும் இல்ல. இனி நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப என்ன இருந்தாலும் நீங்க என் வழிக்கு வந்தே தான் தீர போறீங்க. முழிச்சுக்கிட்டே இரு, முழிச்சுக்கிட்டே இரு.
மணி, ஆ? இந்த கொலுசு சத்தம் உனக்கும் கேக்குதா என்ன? எனக்கும் கேக்குற மாதிரி தான் இருக்கு தனி. ஆனா இந்த கொலுசு சத்தம் எங்க இருந்து வருது தனி? மணி, ஒருவேளை பேயா இருக்குமோ? இல்ல, பெண்கள்னு நினைக்கிறேன். இப்படின்னு அவங்க சைகை காட்டுறாங்க. வா கிட்ட வான்னு. அவங்க ஏன் கூப்பிடுறாங்கன்னு கிட்ட தான் போய் பார்க்கணும். வா வா. அப்பா கடவுளே. மின்னல் அடிச்சிட்டு இருக்கு. பயங்கரமான ராத்திரியா இருக்கு. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. ஏதாவது பேய் பிசாசு வந்துருச்சுன்னா? நீ அமைதியா இரு பட்டு. நான் இருக்கேன்ல. அட, நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன். அத்தினி, பத்தினி, சித்தினி, மோகினி யாரை பார்த்தும், எந்த பேய் பிசாசை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேன். ராமா, இப்ப எனக்கு கேட்டதே உனக்கு கேட்டதா? ஆனா இந்த நேரத்துல எந்த பெண் இந்த நேரத்துல இங்க வர போறாங்க? ராமா, ஒருவேளை பேய் பிசாசா இருக்குமா? நீ அமைதியா ஏற்பட்டு வாய மூடு. பேய் பிசாசுகள்லாம் எதுவும் இருக்காதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் சொல்றது சரிதானே? என்ன உண்மைதானே? பேய் 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 காப்பாத்துங்க அம்மா. ஐயோ, மோகினி என்ன துரத்திக்கிட்டு இருக்குதே. மோகினி என்ன துரத்துது. ஐயோ ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. இல்ல இல்ல, ஐயோ என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன கொன்னுடாத. எனக்கு ஒரு வயதான அம்மா இருக்காங்க, ஒரு மனைவி இருக்கா. என்ன கொன்னுடாத, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. இதுல அம்மாவோட தடியில அடி வாங்கின மாதிரி இருந்ததே. அட, இங்க பாரு, உன் முன்னாடி நிக்கிறது உன்னோட அம்மா தான். வாய மூடு மோகினி பிசாசே. என் அம்மாவால பேச முடியாது. அவங்க மௌன விரதத்துல இருக்காங்க. நல்லா வந்துட்ட மோகினி பைய. எதை தூக்கணும்? ஐயோ, உங்க கண்ணு கொஞ்சம் திறந்து பாருங்க. இது நாங்க தான். அம்மா, சாரதா, நீங்க ரெண்டு பேரும் இங்க அப்படியே உண்மையான மோகினிகள் மாதிரி என்ன பண்றீங்க? நாங்க தனிமணியை பயமுறுத்தி விரட்டி விடுறதுக்காக வந்தோம். நல்ல காரியம் பண்ணீங்க, நல்ல காரியம் பண்ணீங்க. சரி கேளுங்க, இங்க வா. ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க ரெண்டு பேரும் பார்க்கிறதுக்கு அப்படியே உண்மையான மோகினிங்க மாதிரி இருக்கீங்க. அம்மா, இப்ப விளையாடுறதெல்லாம் நிறுத்திட்டு சொல்லு, நானே இங்கெல்லாம் சம்பாதிச்சியா இல்லையா? அட, எங்க சம்பாதிக்கிறதுமா? குரு மாட்டு கொட்டையில இருக்கிற எல்லா வேலையும் ஏன் தலையில போட்டுட்டாரு. எல்லாத்துக்கு மேல இங்க ஏதாவது வித்து சம்பாதிக்கலன்னா அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்ல. இந்த அரசவையில இத காட்டி அவங்க கிட்ட நீ நாணயங்கள சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிடு. அப்படியா? எதை வித்து சம்பாதிச்சேன்னு கேட்டா என்ன சொல்ல? பாலு. பாலு? இந்த மாடுங்க எதுவும் பாலே தராது. வைக்கோல்? ஆஹா, சாரதா அவர்களே, 2000 தங்க நாணயங்களை தந்து வைக்கோலை யாரு வாங்குவாங்க? அட, இங்க இருக்க ஏதாவது ஒண்ணு வித்து நீ சம்பாதிக்கிற மாதிரியான பொருளா இருக்கும் இல்லையா? எதுவுமே இல்லம்மா, எதுவுமே இல்ல. சாணு, அத விக்க முடியும் இல்லையா? நீங்க இப்படி சொல்லிடுங்க, இங்க இருக்க மாடுகள் எல்லாம் அதிகமான அளவுல சாணம் போட்டிருந்துச்சு, அத வச்சு இந்த நாணயங்களை நீங்க சம்பாதிச்சுதான் சொல்லுங்க.
அம்மா சாரதா, இங்க வாங்க. நீங்க 2 பேரும் எனக்காக ஒரு வேலையை பண்ணணும். என்னோட ஒரு செய்தியை பெரிய மகாராணி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கு தராசு ஏன் தேவைப்பட்டது? அதுவும் அரசாங்க தராசு. மகாராணி, வேணும்னா நான் எந்த தராசை வேணாலும் கேட்டிருக்கலாம். ஏன்னா அரசாங்க தராசோட அளவுகள் மிக சரியானதா இருக்கும். கூடவே இதை யாரும் சந்தேகமும் பட மாட்டாங்க. அதனாலதான் நான் அரசாங்கத்துடைய தராசை கேட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு இதை சொல்லுங்க, இங்க அப்படி என்ன இருக்குன்னு நீங்க அதை இதுல எடை போட்டு பார்க்க விரும்புறீங்க? சாணம். என்ன? ஆனா ஏன்? மன்னிச்சிடுங்க பெரிய மகாராணி, ஆனா அது ஏன்னு இப்ப என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது. பாருங்க, நீங்க எனக்கு உதவி விரும்புனீங்க இல்லையா? அதனால நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த தராசின் உதவியோட நான் நாணயங்களை சம்பாதிச்சு காட்டிடுவேன். சரி, அப்போ நீங்க சாணத்தை அளவிடுங்க. நான் கிளம்புறேன். சரி, நன்றி மகாராணி. வரேன். சரி குனிஞ்சுக்க வா. சரி, நான் உன்னை தொட மாட்டேன். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட சாணத்தை தொட்டதில்ல. இன்னைக்கு இவ்வளவு சாணத்தை எடை போட வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த சாணத்தை எடை போட்டு நீ எப்படி சம்பாதிக்க போற ராமா? அஞ்சுக்கு ஒரு சாணத்தை எடை போட்டாச்சு. ஆனா எடை போட இன்னும் நிறைய சாணம் இருக்கே. ஐயோ ராமா, நீ எதுக்காக சாணத்தை எடை போடுற? நான் இதை எடை போடலன்னா நீயே வந்து போட்டு பாப்ப. நான் இல்ல, அவங்க 2 பேரும் முன்னாடி பாரு. அவங்க இன்னைக்கு தான் பயன்பட போறாங்க. அஞ்சுக்கு ஒரு சாணத்தை எடை போட்டாச்சு. ஆனா இன்னும் எடை போடுறதுக்கு நிறைய சாணம் மிச்சம் இருக்கே. மணி, இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இவரே எதுக்காக சாணத்தை எடை போடுறாரு? இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர்? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, என் மூளைக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்காக இந்த சாணத்தை எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? 2-3 பணியாட்களை கூட்டிட்டு வரீங்களா? இந்த சாணத்தை எடை போட அவங்க எனக்கு உதவியா இருப்பாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். ஆனா எங்களுக்கு பதில் சொல்லுங்க, சாணத்தை எதுக்காக எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த சாணத்தை வச்சுதான் நான் சவால் படி 2000 தங்க நாணயங்களை சம்பாதிக்க போறேன். அப்புறம் அந்த 2 பணியாட்கள் கிட்டயும் அவங்களுடைய உழைப்புக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு 500 தங்க நாணயங்களை தருவேன்னு சொல்லுங்க. 500 தங்க நாணயங்கள் தானா? 500 தங்க நாணயங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, சாணத்தை எடை போட 500 தங்க நாணயங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க எடை போடுறோம். அப்படியா? சரி, நீங்களே சாணத்தை எடை போடுறீங்க. பாருங்க, கவனமா கேட்டுக்கோங்க. இங்க மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்கோ அதோட ஒவ்வொரு சாணத்தையும் நான் தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். நீங்க இந்த சாணத்தெல்லாம் எடை போட்டு வெவ்வேறு சாக்கு மூட்டையில நிரப்பிடுங்க. போதும் பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்ப வந்து ஆரம்பிங்க. போடு மணி, போடு, வேகமா போடு. இந்த சாணத்தை வைங்க. மணி, சரியா எடை போடுங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நாங்க அப்படியே பண்ணிடுறோம். கொண்டு வா தனி. அடே கழுதைகளா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன குருஜி, பாத்துட்டும் என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பண்டிதர் ராமகிருஷ்ணர் சாணத்தை எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை எடை போடுறதுக்கு நாங்க அவருக்கு உதவிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஏன்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்களுக்கு இந்த வேலையை பண்ண 500 தங்க நாணயங்கள் தராரு. 500 தங்க நாணயங்களா? ஆமா, 500 தான் குருஜி. ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன இங்க முட்டாள்தனமான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? இந்த சாணத்தை ஏன் எடை போடுறீங்க? இல்ல குருவே, இந்த விஷயத்தை பத்தி என்னால உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அட, அது எப்படி சொல்ல முடியாது? இவங்க சாணத்தை எடை போட்டுக்கிட்டு இருக்காங்க, தங்கத்தை ஒண்ணு எடை போடல. குருவே, எனக்கு இது தங்கம் தானே.
பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இப்போ உங்க மூளைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, எதுக்காக இந்த சாணத்தை எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லவா? சொல்லுங்க. இங்க வாங்க. இது ஒரு ரகசியம். அத ரகசியமாவே இருக்க விடுங்க, புரியுதா? அட கொஞ்சம் நில்லுங்க. அட சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அட கொஞ்சம் என்ன பாருங்க. கொஞ்சம் பதில் சொல்லுங்க. தனிமணி சீக்கிரம் ஆகட்டும். இன்னும் எடை போட எவ்வளவு சாணம் மிச்சம் இருக்கு? சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் ஆகட்டும், சீக்கிரம் எடுங்க. அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அட 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 பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அட பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இங்க பாருங்க. நீங்க என்னோட சகிப்புத்தன்மையை சோதிச்சு பார்க்காதீங்க. சீக்கிரம் சொல்லிடுங்க, இந்த சாணத்தை எல்லாம் ஏன் எடை போட்டுட்டு இருக்கீங்க? குருவே, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. நான் ஏன் தள்ளி நிக்கணும்? இது என்னோட கொட்டகை, என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற கொட்டகை. எனக்கு எங்க தோணுதோ அங்க நின்னு நான் பேசுவேன். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க கொஞ்சம் தள்ளி போயிடுங்க. நான் போக மாட்டேன். அந்த சாணத்தை எல்லாம் நீங்க எதுக்காக எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். போக மாட்டீங்களே? போக மாட்டேன். மாட்டீங்களே? போக மாட்டேன். தவிப்பீங்க. அட தவிப்பீங்கன்னு சொன்னல. ஆனா நீங்க யார் சொல்றதான் கேக்குறீங்க? ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணர், இது நேரடியா சொல்லிருக்க முடியாதா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன். கழுதைகளா, இதையெல்லாம் விட்டுட்டு போய் நான் சொன்ன வேலையை செய்யுங்க. இப்ப எதுக்காக இதெல்லாம் எடை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது குருவே? இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதே சாணத்தை நான் இத உங்ககிட்ட விக்கலன்னா அப்புறம் என்னுடைய பெயர் பண்டிதர் ராமகிருஷ்ணா இல்ல. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணர் சாணத்தை எடை போட்டுட்டு இருக்காரா? மகாராஜா, எனக்கு என்னவோ பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு இப்போ ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சாணத்தை ஏதோ விற்க போற மாதிரி எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. சாணத்தை விற்க போறாரா? மகாராஜா, சாணத்தை வச்சு பொரியலும் பண்ண முடியாது, அல்வாவும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த சாணத்தை யார் வாங்குவாங்க? மகாராஜா, நான் இவ்வளவு கடினமான சவாலை தராம இருந்திருந்தா அவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டார். மகாராஜா, அவரோட நிலைமை இன்னும் மோசமாகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அவரை மாட்டு கொட்டகையில் இருந்து திரும்ப வர சொல்லிடுங்க. இல்ல குருவே, அவரு பண்டிதர் ராமகிருஷ்ணர். இப்படிப்பட்ட சவால்களை பார்த்து பைத்தியமாகிறவரும் இல்ல, பதட்டப்படுறவரும் இல்ல. அவர் அங்க தெராசுகள்ல மாட்டு சாணத்தை எடை போட்டுட்டு இருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணரோட மின்னல் வேகத்துல ஓடக்கூடிய மூளைக்குள்ள இந்த தடவை எந்த திட்டம் வந்திருக்குன்னு பாக்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. நேத்து இருந்த மூட்டைகளோட எடை 5 கூறு மற்றும் இன்னைக்கு எடை போட்ட சாணங்களுடைய மூட்டையின் எடையை பார்த்தோம்னா 4 கூறு. அப்படின்னா நேத்து இந்த மாடுகள் அதிகமா சாணம் போட்டிருக்கு, இன்னைக்கு கம்மியா இருக்கு. எப்படி இப்படி நடந்தது? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நீங்க இதுல என்ன சொல்ல வரீங்க? என்ன அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் என்னன்னா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. மாடுகளுடைய தீவனத்துல ஏதோ ஒரு கலப்படம் நடந்துகிட்டு இருக்கு. மாடுகளுக்கு வயிறு நிறைய உணவு வழங்கப்படுறதில்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் மகாராஜாவுக்கு மட்டும் தெரிய வந்ததுன்னா. ஏன்னா நான் நேத்து எல்லா மூட்டைகளையும் பார்த்தேன். அந்த மூட்டைகள்ல பாதி தீவனமும் பாதி மண்ணும் தான் இருந்தது. என்ன மண் இருந்ததா? மண்ணு. தனிமணி, ஆரம்பத்துல நான் இந்த மாட்டு சாணத்தை விக்கலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப இல்ல. ஏன்னா இப்ப இந்த தீவனங்கள்ல ஏதோ ஒரு கலப்படம் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. இந்த கலப்படத்தை யார் பண்றாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு மகாராஜா கிட்ட இருந்து தண்டனையும் பெற்று தருவேன். என்ன
ஆமா குருஜி, இப்ப நீங்க தயாராயிடுங்க. இந்த ஊழலுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷம். இல்ல மணி, குறைஞ்சபட்சம் 10 வருஷமாவது சிறை தண்டனை கிடைக்கும் நம்ம குருஜிக்கு. கழுதைகளா, எப்ப வாயை திறந்தாலும் அபசகனமாவே பேசுறீங்களே. அப்படி நான் சிறைச்சாலைக்கு போனேன்னா நீங்க என்ன நடனாலயத்துக்கு போவீங்களா? நீங்களும் என் கூட சிறைச்சாலைக்கு தான் வருவீங்க. ஏன்னா நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. குருஜி, அப்படின்னா நமக்கு ஒரே வழிதான் இருக்கு. நம்ம 3 பேரும் விஜயநகரத்துல இருந்து எங்கேயாவது ஓடிடுவோம். ஆமா குருஜி, இவ்வளவு நேரம் பண்டித ராமகிருஷ்ணர் சாணத்தை எடை போட்டுட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம வேஷத்தை கலைக்க வேலை பார்த்திருக்காரு. இப்ப சிறைக்கு போறது உறுதி. இந்நேரத்துக்கு தனியும் மணியும் குரு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இருக்கணுமே. அப்படியே இன்னும் அவர் வரல. அதோருக்கு மூட்டைங்க, கவனமா போய் எல்லா மூட்டைகளையும் தூக்கிடுங்க. சரிங்க குருஜி. வாங்க. சிவ 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 சிவ, நூல் இழையில தப்பிச்சிட்டேன். இவன் தப்பிக்கல, இவனும் தப்பிக்கலையா? நானும் இதுல இருந்து முழுமையா தப்பிக்கல. குருவே, ஊத்து ஊத்து, ரொம்ப நன்றி. நீங்க இத சொல்லுங்க, இந்த நேரத்துக்கு திருட மாதிரி இந்த கொட்டகைக்கு வரதுக்கான காரணம் என்ன? அட, நான் எதுக்காக திருட மாதிரி வரணும்? நான் ஏன் திருட மாதிரி வரணும்னா, நீங்க பின்கதவு வழியா இப்ப வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, இது என்னோட மாட்டு கொட்டகை. நான் முன்னாடி இருந்து வருவேன், பின்னாடி இருந்து வருவேன், மேல இருந்து வருவேன், கீழ இருந்து வருவேன், பூமியை பொளந்துட்டு கூட வருவேன். எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் வருவேன். ஏய் தனிமணி, சொல்லுங்க குருஜி. போங்க, போய் சாணி மூட்டையில எடுங்க. சரி. ஏ தனிமணி, அந்த மூட்டைகள் எல்லாம் அங்கேயே வைங்க. ஏ தனிமணி, அந்த மாட்டு சாண மூட்டையெல்லாம் தூக்குங்க. ஏ தனிமணி, அந்த சாண மூட்டைகள் எல்லாம் கீழே வைங்க. தனிமணி, அந்த சாணி மூட்டையெல்லாம் தூக்குங்க. தனிமணி, சாண மூட்டைகளை கீழே வைங்க. தூக்குங்க, வைங்க, தூக்குங்க, வைங்க, தூக்குங்க, வைங்க. அட பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இங்க எல்லாத்தையும் அசுத்தப்படுத்தி வச்சிருக்கீங்க. நான் இந்த சாணத்தை எல்லாம் அகற்றிட்டு இந்த இடத்தை சுத்தப்படுத்தியே தீருவேன். நானும் இங்க சுத்தம் பண்ணதான் விரும்புறேன் குருவே, ஆனா ஊழலை சுத்தம் பண்ண விரும்புறேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இங்க இருக்கிற மாட்டு தீவனங்கள்ல ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க தான் இந்த மாட்டு கொட்டகையோட பராமரிப்பாளர்ன்றதுனால நீங்க இதை தெரிஞ்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமானது குருவே. யாரோ ஒருத்தங்க உங்க முதுகுக்கு பின்னாடி இந்த ஊழலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு, அதாவது அந்த ஊழல்காரர்களுக்கு தண்டனையை நான் வாங்கி தர போறேன். இப்படி எல்லாம் சொன்னா இவன் கேட்க போறதில்ல. இப்போதைக்கு இங்கிருந்து போயிடுறது தான் நல்லது. ஆனா நான் இவனை விட மாட்டேன். இந்த மாட்டு சாணத்தை மகாராஜா கிட்ட போய் சேர விட மாட்டேன். ஐயோ சரி, நீங்க என்ன பண்ண விரும்புறீங்களோ அதை பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஏய் தனிமணி வாங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண ஆட்டத்தையே கெடுக்க போறான். இப்ப நான் தீட்ட போற திட்டத்துல இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் போட்டு வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் மண்ணோட மண்ணாக போகுது. வாங்க. அடே குருவே, கொஞ்சம் கேளுங்க குருவே. அடே எங்க குருவே, இது என்ன? இவர் இந்த சாணத்தை வாங்க நினைப்பாருன்னு நினைச்சா, இதுக்கு ஒரு விலையை தருவாருன்னு நினைச்சா, ஆனா இத வாங்காமலேயே போயிட்டாரு. இப்ப எங்க இருந்து சம்பாதிக்க போற ராமா? இப்ப நீ இந்த சவால்ல தோக்க போற. ராமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல
நாணயத்தை கூட சம்பாதிக்கல. ஆமா பட்டு, நானும் இதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி நடந்த விஷயத்துக்கு அப்புறம் குரு இன்னும் வரவே இல்லையே. என்னுடைய திட்டம் தோல்வி அடைய முடியாதே. இவங்க யாரு? இவங்களுடைய தோற்றத்தை பார்த்தா ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரி தான் தெரியுது. தனிமணி, சொல்லுங்க. ஓ, என்னோட சந்தேகம் சரியாதான் இருந்திருக்கு. குருஜி தான் இங்க மாறு வேஷத்துல வந்திருக்காரு. ஐயா, நீங்க இப்ப யார கூப்பிட்டு இருந்தீங்க? நான் என்னன்னு சொல்றது, ஒரு 2 சரியான சோம்பேறி உதவாக்கார பசங்க இருக்காங்க. இங்க இந்த சாணத்தை எடை போட்டிருக்கணும், ஆனா எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. ஆனா நீங்களா யாரு, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. தெரியும். என்ன தெரியும்? உங்களுடைய தோற்றத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரிய வருது, நீங்க ஏதோ ஒரு பெரிய வியாபாரியா தான் இருக்கணும். நான் ஒரு நகை கொல்லன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.